பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அதாவது பல தரப்பட்ட உபத்திரவங்கள், நெருக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அது வழியாக கடந்து சென்றால் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவோமேயானால் முடிவில் அந்த ஜீவ கிரீடத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அநேகர் இதை ட்ரை பண்ணாங்க, அவர்களுக்கு முடியவில்லை, ஆனால் நமக்கு முடிகிறது. காரணம், காட்ஸ் கிரேஸ் இஸ் அப்பான் அஸ். தேவனுடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் நம் மீது இருக்கிறது. ஏன் எனக்கு இந்த இடுக்கமான வாசல் என்று எண்ணி வேதனைப்படக்கூடாது. அநேகருக்கு கிடைக்காத ஒன்றுதான் கர்த்தர் உங்கள் மீது அனுபவித்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். புலம்பல் 1 அதிகாரம் 3ஆம் வசனம் பார்க்கும்போது, யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். அவள் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள், இளைப்பாறுதல் அடையாள். அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு யூதா ஜனங்களுக்கு இவ்வளவு நெருக்கங்கள் உண்டானது என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பற்பல விதமான போராட்டங்களும் இடுக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும் போது, அருமையான தேவ பிள்ளையே, நீ பதறி போகாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். ஆகவே தைரியமாய் நடப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருப்பதாக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கிருபை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இடுக்கமான வாசலை தெரிந்து கொண்டு அதன் வழியாய் நாங்கள் கடந்து சென்று அந்த நித்திய ஜீவனை அடைய கிருபைதார். உடைய பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதியும். இந்த நாளும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.